ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 251 பார்க்க போறோம். எடுத்ததும் பிராங்கி அவனை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அடே ஸ்பாண்டான்பா அவன் எம்ம விட்டுன்ட்டு, சரி கிரிமினலான ஒன்னை எனிஸ் லாபில நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன், உனக்கான பாடத்தை கத்து கொடுக்கணும்லன்பா. கத்தி யூஸ் பண்ணி அங்க இருக்க லேம்பை வெட்டி விட்டுருப்பான். மெழுகு வந்து மேல பட்டு கத்துவான், ஐயோ அம்மானு. லூச்சி பிராங்கியை கட்டி போடுன்றுவான். பிராங்கி என்ன போக விடுங்கடான்பா. இதுக்கப்புறம் CP9 பிராங்கியை தூக்கிட்டு கிளம்பி இருப்பாங்க. உசாப்ப கண்டுக்காம அவனுக்கு பட்டுக்கு போயிருவானுங்க. அவனுக்கு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் உசாப் அவனை விட்டுட்டு போங்கடான்ட்டு ஒண்டிகோல யூஸ் பண்ணான்னு பாப்பான். லூச்சி திரும்பி பார்க்கவும் உசாப் மன்னிப்பு கேட்பான். பிராங்கி வெறும் பேச்சு மட்டும் தான் போலயே உனக்குன்பா. காக்குனி ஸ்ட்ரா ஹேட்ஸ சேர்ந்தவனாச்சேன்பா. இதுக்கப்புறம் கலீலாவோட மெயின் ஆபீஸ்ல காட்டுவாங்க. ஷிப் ரைட்ஸ் நெருப்பு அணைக்கிறதுக்கு போராடுவாங்க. கீழே நாமி அனாமத்த கிடப்பா. ஐஸ்பர்க் அண்ட் பாலியை கட்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல. ஐஸ்பர்க் வச்சிருந்த எலி மட்டும் அப்படியே எங்கேயும் போகாம ஐஸ்பர்க்கை பார்த்து கத்திக்கிட்டே நிக்கும். சாப்பர் அதீத காயங்களோட வந்து ஜோரோவோட கத்தியை கவ்வுவான். இந்த இடத்துல த ட்ரூத் பிஹைண்ட் ஹர் பிட்ரேயல் ராபின் சாரோஃபுல் டெசிஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. சி ட்ரெயின் ஸ்டேஷன்ல காட்டுவாங்க. லாஸ்ட் ட்ரிப் பர்சனலா கவர்மெண்ட் எடுத்திருக்காங்கன்பா. இன்னொருத்த எதுக்கா இருக்குன்ட்டு பேசும்போது ஏதோ பயங்கரமான ஆபீசர்ஸ்க்கு போலன்னு பேச்சு அடிப்படும். குண்டா இருக்க பர்சன், நான் சில நேவி ஆபீசர்ஸ் பேசிக்கிட்டதை கேட்டேன். அவங்க சொன்னதை வச்சு சொல்றேன். சில பேர் இங்க அண்டர் கவர் ஆபரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வந்தவங்க இப்பதான் அவங்க வேலையை முடிச்சிருக்காங்களாமான்பா. கண்ணாடி போட்டிருக்க பர்சன் என்ன சீக்ரெட் மிஷனான்பாரு. குண்டா இருக்க ஆளு, ஆக்சுவலா அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்பாரு. கண்ணாடி போட்டிருக்க பர்சன், அப்ப அண்டர் கவர்ல இருந்து இருக்காங்கன்னா நம்ம அவங்கள சாதாரண மனுஷங்களை இங்க பாத்துருப்போம்லன்பா. அந்த குண்டா இருக்க பர்சன், ஆக்சுவலா அவங்க யாருங்கிற ஐடியா எனக்கு இருக்குன்பா. ஆப்போசிட்ல இருக்க பர்சனும் என்னன்னு கேட்பான். அந்த குண்டா இருக்க பர்சன் கிட்ட கூப்பிட்டு காதுல குசு குசுன்பாரு. அவன் என்ன பேக் ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து ஆளுகளான்னு கேட்பான். இது எப்படா சாத்தியம்னு கேட்கும் போது ப்ளூனோ பார் கிட்ட கேட்டான்பா. இருந்தாலும் அவங்க நம்ப முடியலங்கும் போது குண்டா இருக்க பர்சன், அவங்க செய்யற வேலை கம்மியா இருந்தாலும் ரொம்ப ரிச்ஃபுல்லா தானே வாழ்றாங்கன்பா. ஆப்போசிட்ல இருக்க பர்சனும் ஆமாங்கிற போல ஒத்துப்பான். இதுக்கப்புறம் அந்த குண்டா இருக்க பர்சன், எப்படி இருந்தாலும் சி ட்ரெயினுக்கு அவங்க வருவாங்கல்ல, வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலான்பா. இதுக்கப்புறம் மெயின் ஆபீஸ்ல காட்டுவாங்க. ஷிப் ரைட்ஸ்னால அங்க பரவற தீயை கட்டுப்படுத்தவே முடியாது. எப்படியே போச்சுன்னா ஐஸ்பர்க்கு என்ன ஆகுமோட்டு பயப்படுவாங்க. சாப்பர் மேல அந்த 3 பேத்தையும் காப்பாத்தி கீழே வந்திருப்பான். நாம இருக்க நாமே பார்த்துட்டு அவளுக்கு ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பான். பட் அவங்ககிட்ட சுத்தமா எனர்ஜியே இருக்காது. அவன் அப்படியே கீழே படுத்துருவான். எல்லாரும் ஐஸ்பர்க் அண்ட் பாலியை போய் தூக்குவாங்க. அவன் அவங்களோட உயிரை காப்பாத்திருக்கான்ட்டு. இதுக்கப்புறம் உசாப் சைட் காட்டுவாங்க. காக்கு உசாப்ப தாக்கியிருப்பான். நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகி வந்துட்டியே, அப்புறமா எதுக்கு பைரட்டாவோட வாழ்க்கையில இருந்து வராம இருக்க? அந்த வகையில நீயும் கிரிமினல் தான்ட்டு கலிஃபா வந்து இவன் புடின்பான். சைட்ல இருக்க ஷிப்பை பார்த்துட்டு, அப்புறம் ஷிப் விஷயத்துல நாங்க தான் அசஸ்மெண்ட் கொடுத்தோமே, இன்னும் அதை டிஸ்போஸ் பண்ணாம இருக்கீங்க. நான் கொஞ்சம் காலம் ஷிப் ரைட்டா வேலை செஞ்சிருக்கேன், அதனால அதை சரியா முடிக்கணும்ட்டு ஷிப்பை கம்ப்ளீட்டா மேல பிடிச்சிருக்க ஏங்கர்ல இருந்து எடுத்து விட்டுருவான். உசாப் படை அது ஏன் ஷிப் என்னடா பண்றேன்பா. காக்குனா ஷிப் ரைட்டா கொடுத்த அசஸ்மெண்ட்டை நீ கேட்டிருக்கணும். அண்ட் இது எப்படியே எனக்கு விட்டு பொறக்க மனசுல என்பா. உசாப் அதுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம், இது என்னோட ஷிப், இதுல நீ மூக்க நுழைக்காதேன்பா. காக்கு இந்த லிவர் எடுத்து விட்டா தண்ணி வந்துருந்தானு லிவர்ல கை வச்சிருப்பான். உசாப் டே தேவையில்லாத எதுவும் பண்ணாதது ஒன்னும் ஃபன் கிடையாதுன்ட்டு காக்கு தடுக்கலன்னு வேகமா ஓடி வருவான். காக்கு லிவர் எடுத்து விட்டுருப்பான். உசாப் படை இப்படி பண்ணாதேன்ட்டு விழுந்து விழுந்து ஓடி வருவான். ஒரு கட்டத்துல கலிஃபா பிடிச்சிருப்பா. கடைசியா மேரி அப்படியே முன்னால போய் கீழே விழும். உசாப் மனசுக்குள்ள ஓடுற விஷயம்லாம், கிளப் அட்டாமானா வந்த மேரி எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை கூட்டிட்டு போறான்னு இருக்கும் இல்லையா, அதை யோசிச்சுட்டு மேரின்னு கத்துவான். பிராங்கியுமே இதை வாய பொழுதுதான் பாத்துட்டு இருப்பான். ஒன் ஷிப் கீழே போய் விழுகவும் உசாப் மேரின்னு கத்துவான். இந்த இடத்துல ஒரு ஷிப் உடஞ்சு கிடக்காத காட்டுவாங்க. இதுக்கப்புறம் மெயின் ஆபீஸ்ல காட்டுவாங்க. அந்த பில்டிங்ல புடிச்ச நெருப்பை கட்டுப்படுத்தவே முடியாம இருக்கும். அண்ட் ஆல்சோ அது கொலாப்ஸ் ஆகிற போல இருக்கும். எல்லாரும் ஓடலான்ட்டு ஓடி இருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல சில பேர் ஐஸ்பர்க் கண்ண முடிச்சிருக்கதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ட் இவங்களை சாப்பர் தானே காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம், இது ஸ்ட்ரா ஹேட்ஸோட பெட்டாச்சே, இது எதுக்கு காப்பாத்துச்சுன்னு பேசிட்டு இருப்பாங்க. இதே டைம் நாமியும் கண்ணு முடிச்சிருப்பா. இதை பார்த்த சில பேர், என்ன இவளை கட்டி போட்டு கேள்வி கேட்கலாமா, ஸ்ட்ரா ஹேட்ஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்பான். இன்னொருத்த, இவ பொண்ணுடா, அதெல்லாம் தாண்டி இவளுக்கு காயம் வேறப்பட்டிருக்குன்பா. திடீர்னு அந்த பக்கம் சலசலப்பா இருக்கும். ஐஸ்பர்க் ஆல்ரெடி உங்களால முடியல, எதுக்கு எந்திரிச்சு நிக்கிறீங்கன்னு. ஐஸ்பர்க் சுத்தி இருக்க ஆட்கள் கிட்ட, எனக்கு கொஞ்சம் தனியா பேசணும் அந்த பொண்ணு கிட்ட, எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறீங்களான்னு பாரு. எல்லாரும் முழிப்பாங்க, ஈவன் நாமியும். இதுக்கப்புறம் ஐஸ்பர்க் அண்ட் நாமி தனியா உட்காந்துருப்பாங்க. இதை பாக்குற 2 ஷிப் ரைட்ஸ் அவங்க என்ன பேசிப்பாங்களோன்ட்டு பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தன் கல் எடுத்து மண்டையில போட்டு, டேய் இங்க தீ பத்தி எரியுது, ஐஸ்பர்க் பாதி தப்பிச்சிட்டாங்க ரைட் தான், இன்னும் 4 மேன் சில பேர் உள்ள மாட்டி தான் இருக்காங்க, வந்து இந்த தீயை கட்டுப்படுத்த உதவுங்கடான்பாங்க. அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு ஓடுவாங்க. ஐஸ்பர்க் ஃபர்ஸ்ட் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா நாமி கிட்ட, நான் உங்களை ஃபால்ஸா அக்யூஸ் பண்ணிட்டேன் அண்ட் இதுல முழுக்க முழுக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் இருக்குன்ட்டு. இப்ப நீ
உனக்கு ராபினை பத்தி ஒரு சில விஷயம் சொல்ல விரும்புறேன்பா. நாம இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேப்பா. ஐஸ்பர்க் அவ இந்த டவுனுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் தினசா நடந்திருப்பாளேன்பா. நாமே ஆமா வெளியே போனா திடீர்னு பார்த்தா ஆளே காணோம். அந்த ராத்திரி ஷிப்புக்கும் வரல. அடுத்த நாள் பார்த்தா அசாசினேஷன் பண்ணி வச்சிருக்கா. அண்ட் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா சாஞ்சியன் சாப்பர் போய் மீட் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் முடிஞ்சது குட் பைன்னு சொல்லியிருக்கா. அதனால இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம தான் நாங்க உங்க மேன்ஷனை பிரேக் பண்ணிட்டு வந்தோம். அவகிட்ட எப்படியாவது உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. அவ எதுக்கு எங்களை விட்டு போக பாக்குறான்னு. ராபினா என் கனவு பழிக்கிறதுக்காக தான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அண்ட் உங்களோட இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சுதான் பிரியறான் இருப்பா இல்லையா. அதை யோசிச்ச நாமி என்ன மாதிரி விருப்பம் அவன் மனசுக்குள்ள இருக்கும். எப்படி நண்பர்களை கைவிட்டு போற அளவுக்குன்பா. ஐஸ்பர்க் அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சிருக்கலான்பா. நாமி ஷாக்காவா. ஐஸ்பர்க் எனக்கு தெரிஞ்சு அவள உங்க பார்வையில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் விளக்குனப்பதான் அவ கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்ச் ஆயிருக்கணும்பா. சொன்ன போலே அப்படிதானே ஒருத்த CP9 சொல்லியிருப்பான். ஐஸ்பர்க் நான் என்ன நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு முன்னால நீ ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல என்னால அப்புறம் ராபினால மட்டும்தான் ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனை திரும்ப கொண்டு வர முடியும். அதால இந்த உலகத்தையே அழிக்க முடியும்பா. நாமி உலகத்தையே அழிக்குமான்பா. ஐஸ்பர்க் ஆமாங்கும் போது சீன் பாஸ்டுக்கு ஜம்ப் ஆகும். ராபின் கிட்ட பிளான்ல மாற்றம் ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி லூச்சி கான்டாக்ட் பண்ணிருப்பான் இல்லையா. ஐஸ்பர்க் என்ன கேட்டையா அந்த வெப்பனுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் கிடைக்காது. எனக்கு என்னானாலும் சரி நான் அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் கவர்மெண்ட் கைக்கு போறக்கு விட மாட்டேன்ட்டு. ஆனா ஒன்னால போனி கிளிப்ஸை மோப்ப முடிச்சு இந்த வேன்ஷியன் வெப்பன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இதை பில் பண்ண நீ ஹெல்ப் பண்ண முடியும்ல. அதால நான் எப்பாடுபட்டாவது உன்னை தடுப்பன்பா. ராபின் எனக்கு வரலாறுகளை படிக்கிறது மட்டும் தான் பிடிக்கும். போனி கிளிப்ஸ் மூலமா எனக்கு இந்த ஆயுதங்கள் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றவா. ஐஸ்பர்க் கொஞ்சமாவது பொறுப்பு எடுத்துக்கவேன்னு கத்திருப்பான். ராபின் அந்த செகண்ட் ஒரு மாதிரி ஆயிருப்பா. பாஸ்ட்ல வச்சு பிராங்கி கிட்ட ஐஸ்பர்க் நீ உருவாக்குறது ஆயுதம். அதுக்கு உன் நண்பன் தெரியாது உன் மக்கள்னு தெரியாது. அதுக்கு காயப்படுத்த மட்டும் தான் தெரியும். அதோட நோக்கம் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும். ஆனா அழிவு பொருள் அழிவை மட்டும் தான் கொண்டு வரும்ட்டு அதே வார்த்தைகளை தான் ராபின் கிட்டையும் சொல்லியிருப்பான். அதை தாண்டி இப்ப நீ சேஸ் பண்ணி போறிய வரலாறுன்னு அது அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை நோக்கி தான் கொண்டு போகும். அப்புறம் அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் அழிவை தான் கொண்டு வரும். இதுக்கு முன்னாலே ஒஹாராவை சேர்ந்த டெவில்ஸ்க்கு என்னாச்சுங்கிறது உனக்கு ஞாபகத்துல இருக்குதானே. அதனால நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அதை தடுக்காம விட மாட்டேன்பா. ராபின் ரொம்ப கடுப்பா இருப்பா. உனக்கு ஒஹாராவை பத்தி என்னடா தெரியும்னு. ஐஸ்பர்க் ஒரு மாதிரி அமைதியா இருப்பாரு. ராபின் இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் என்ன எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்குன்னு தெரியுமான்னு கேப்பா. ஐஸ்பர்க் அப்புறம் எதுக்கு வேர்ல்ட் கவர்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்றேன்பா. ராபின் என் விருப்பம் நிறைவேறக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாருன்ட்டு ஐஸ்பர்க் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி பின்னால வந்திருப்பா. நான் இந்த டவுனுக்கு வந்ததும் CP9 என்கிட்ட 2 கண்டிஷன் போட்டாங்க. ஒன்னு உன்னோட அசாசினேஷனை ஸ்ட்ரா ஹேட்ஸ் மேல பின் பண்ணி விட்டுட்டு அவங்க குரூவை விட்டு வரது. ரெண்டாவது நான் கவர்மெண்ட்டுக்கு சாதகமா நடந்து அவங்க சொல்ற விஷயங்களை கேட்டுக்கணும்பா. ஐஸ்பர்க் நீ மட்டும் அதை செய்வேன்னு சொன்னா கண்டிப்பா நான் உன்னை இதே இடத்துல கொண்டுருவேன். 20 வருஷத்துக்கு முன்னால ஏத்துக்காத விஷயங்களை இப்ப மட்டும் எதுக்கு ஏத்துக்கிறேன்னு கேட்பான். ராபின் இதை நான் ஒத்துக்கலைனா ஸ்ட்ரா ஹேட்ஸ்க்கு எதிராக பஸ்டர் கால் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்பா. ஐஸ்பர்க்கு இதை பத்தி தெரியாது. ராபின் இந்த பஸ்டர் கால் பண்ணா 5 வைஸ் அட்மைரல்ஸும் வந்துருவாங்க. 10 நேவி பேட்டில் ஷிப் வரும். நீங்க மட்டும் அப்படியாப்பட்ட நேஷனல் வார் கிளாஸ் மிலிட்டரி பவரால ஒன்ஸ் டார்கெட் பண்ணப்பட்டா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சனா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. ஆனா நார்மலா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல 3 அட்மைரல்ஸ் வருவாங்க. ஃபிளீட் அட்மைரல் அதை எக்ஸசைஸ் பண்ணுவாரு. ஆனா இந்த தடவை வேற. CP9 அத்தாரிட்டி கொடுத்திருந்தாரு ஆக்கிஜி இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ண. நான் மட்டும் இப்ப அவங்க கண்டிஷன்ஸ் ஏத்துக்கலைனா எங்க மேல அந்த பஸ்டர் கால் வரும். நானும் ஸ்ட்ரா ஹேட்ஸ்ல மத்தவங்களும் மொத்தமா கொல்லப்படுவோம். இந்த 20 வருஷ காலமும் நான் தனியா இருந்தனால நான் தப்பிச்சு எங்க வேணாலும் ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பாதுகாக்க ஒன்னும் இல்ல. ஏன்னா நான் என்ன சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா இத்தனை வருஷ காலத்துல என்னால இந்த ஒரு தடவை மட்டும் இதை செய்யவே முடியாதுன்பா. ராபின் அவளோட லைஃப விட்டுறலான்ங்கிற ஹோப் விட்டுருப்பா இல்லையா. அந்த டைம் லூஃபி தான் காப்பாத்திருப்பான். ராபின் அதை சொல்லிட்டு என்னோட காணாம போன இதயத்தை அவங்க தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அண்ட் என்னோட அழிஞ்சு போன கனவை அவங்க தான் தோண்டி எடுத்தாங்க. நான் என்னோட வாழ்க்கை பூரா கிரிமினலாவும் துரோகியாவும் தான் இருந்திருக்கேன். ஆனா இத்தனை விஷயத்துக்கு அப்புறமாவும் அவங்க என்ன ஃப்ரெண்டா பார்த்தாங்கன்பா. ஐஸ்பர்க் அப்படின்னு உன்னோட விருப்பங்கும் போது ராபின் அதே தான் என்ன தவிர ஸ்ட்ரா ஹேட்ஸை சேர்ந்த எல்லாரும் இந்த ஐலாண்டை விட்டு சேஃபா போறதுன்பா. ஐஸ்பர்க் அப்படின்னு உனக்கு இந்த உலகத்து மேல அக்கறை இல்லையான்பா. ராபின் கிடையாதுன்றவா. ஐஸ்பர்க் இந்த வெட்டி பேச்செல்லாம் போதும்ட்டு கன் எடுத்து பாயிண்ட் பண்ணிருப்பான். பிரசன்ட்ல நாமி கிட்ட என்னால அந்த ட்ரிகரை புல் பண்ண முடியலன்பா. நாமில இருந்து ஒரு பாயிண்ட்ல அப்படியே என்னமோ மாதிரி ஆயிருப்பா. ஐஸ்பர்க் அவ இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க 6 பேரு நல்லா இருந்தா போதும்ட்டு போயிருக்கா. அதெல்லாம் தாண்டி இப்ப கவர்மெண்ட் மட்டும் ப்ளூ பிரிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டா இந்த மொத்த தப்பு என் மேலதான் வந்து விடியுன்பா. நாமே அப்படின்னா ராபின் இதெல்லாம் எங்க நன்மைக்காக பண்ணிருக்காளான்ட்டு ஒரு மாதிரி மூச்சு விட திணறிட்டு அப்படியே படுத்திருப்பா. ஐஸ்பர்க் என்னாச்சுன்னு கேட்பாரு. நாமி சந்தோஷமா இருக்கு எப்படியோ ஒண்ணு ராபின் எங்களுக்கு துரோகம் பண்ணலங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்பா. டக்குன்னு சிரிச்சுட்டு அதை பத்தி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். அப்புறம் ஐஸ்பர்க் அப்புறம் பார்க்கலான்ட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புவா. ஐஸ்பர்க் நீங்க ஏற்கனவே CP9 கிட்ட தோத்து போயிட்டீங்க. இப்ப ஸ்ட்ரா ஹேட்ஸ் நீங்க என்ன பண்ண முடியும்னு கேட்பான். நாமி நாங்க எப்ப சண்டை போட்டு தோத்தோம், இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். லூஃபி கண்டிப்பா ராபினை மீட்டு கொண்டு வருவான். எங்களுக்கு இப்ப தேவையெல்லாம் மோட்டிவேஷன் மட்டும்தான். இப்ப மட்டும் நான் அவங்க கிட்ட போய் அவளை காப்பாத்தணும்னு சொன்னு வச்சுக்கவேன் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு லிமிட்டே இல்லாம போகும்பா. ஐஸ்பர்க்கே தகச்சு போன போல இருப்பாரு. நாமி சிரிச்சுட்டு போய் சாப்பரை அடிச்சு எழுப்புவா. செத்ததுக்கு அப்புறம் தூங்கிக்கலாம், இப்ப வா எந்திரிச்சு வா போய் எல்லாத்தையும் பாக்கணும்பா. எல்லாரும் இவன் என்ன இப்படி போட்டு அடிக்கிறான்ட்டு பாப்பாங்க. சாப்பர் கிட்ட சாஞ்சி சொல்லிருப்பான்ல, நீ ராபின் என்கிட்டயும் உங்ககிட்டயும் சொன்ன விஷயத்த ஒரு வார்த்தை விடாம போய் சொல்லிரு லூஃபியன் மத்தவங்க கிட்ட. அப்புறம் இந்த விஷயத்துல நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அண்ட் கேர்லெஸ்ஸாவும் செயல்பட மாட்டேன்பா. சாப்பர் சரின்ட்டு தலை குனிஞ்சிருப்பான். சாஞ்சி ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கவும் சாப்பர் ராபின் இப்படி பேசினதுக்கு காரணம் அவளுக்கு நம்மள பிடிக்காம போயிருச்சோன்னு இருப்பான். சாஞ்சினா உங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றேன், இதை நல்லா மண்டையில ஏத்திக்க. ஒரு பொண்ணு பொய் சொன்னா ஒரு உண்மையான ஆம்பளைங்கிறவன் அதை மன்னிக்கணும்னு இருப்பான். இதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்டேஷன்ல காட்டுவாங்க. அங்க இருக்க
ஆபீசர்ஸ் தண்ணியோட லெவல் ஜாஸ்தியானனால செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து ட்ரெயின் ஏறிக்கலாம் எனிஸ் லாபிக்கு போகுதுன்பாங்க. அண்ட் வரவங்க யாருன்னு பாக்கலான்ட்டு போகும்போது அங்க மெரன்ஸை சேர்ந்தவங்க குறுக்கு நின்னுட்டு இது டாப் சீக்ரெட் மிஷன்கிறனால நீங்க போய் அவங்கள பாக்குறக்கு அனுமதி இல்லைன்றவாங்க. அவனுங்க அடா சேன்பானுங்க. கார்கி ராபினை பார்த்துட்டு 20 வருஷமா அலைய விட்டுட்டீலன்ட்டு சிரிச்சிட்டே போவான். ராபின் இருக்க இதே இடத்துக்கு பின்னாலதான் இருட்டுல சாஞ்சி நிப்பான். ஒன் சிகரெட்டை பத்த வைக்க லைட்டர் ஆன் பண்ணிட்டு அவன் பிங்கோன்னு சொல்லும் போதெல்லாம் அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆக்சுவலா சாஞ்சி சொன்ன விஷயத்த பசங்க எப்படி பாக்குறீங்க பொண்ணுங்க எப்படி பாக்குறீங்கிறத எனக்கு சொல்லுங்க. லைக் அவன் சொன்னான் இல்லையா, ஒரு பொண்ணு போய் சொன்னா ஒரு உண்மையான ஆம்பளைங்கிறவன் அதை மன்னிக்கணும்னு. அதை பத்தின ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்க. கடைசியா த ஸ்டீம் விசில் ஃபோர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்பார்ட் த சீ ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் டு ரன்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.